परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். ஹலோ தம்பி. சார் வணக்கம் சார். அப்புறம் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். உங்கள் பிஏ வந்து ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிட்டு உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் எங்களை தங்க வச்சிருக்காரு. நான் உங்களை பார்க்க ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் ஊரில் இல்லைன்னு உங்கள் பிஏ சொன்னாங்க. நான் ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறதுக்காக கனடா போயிருந்தேன். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஜார்ஜ் ராஜதுரையோட இருக்கான், உரை ஏற்று உயிர் போயிடணும். வாங்கடா. சார் ஜார்ஜ் வேணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சார் முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் சார், ப்ளீஸ் சார், ஹாஸ்பிட்டல் போலாம் சார். நோ ஜார்ஜ், கத்தி ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு, நான் பொழைக்க மாட்டேன். அப்படிலாம் பேசாதீங்க சார். அணைய போற இந்த விளக்கால எரிய போற விளக்க ஏத்தி வைக்கிறது முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வாரிசுன்னு யாரும் இல்லப்பா. எனக்கு அப்புறம் என் வாரிசா இருந்து எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும். என்ன நஷ்டம் வந்தாலும் மில்லு ஓடணும்,
ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும்ப்பா. எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் பொறுப்பா இருந்து நீதான்ப்பா பாத்துக்கணும். நிச்சயமா நீ நடத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. சார் அப்படி எல்லாம் பேச உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க ஹாஸ்பிடல் போலாம் சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். வேணாம் ஜார்ஜ், நான் போய்கிட்டே இருக்கேன். என்னை திரும்ப கொண்டு வர யாராலையும் முடியாது. சரிங்க சார், உங்களை ஹாஸ்பிடல் கொண்டு போனா உங்களை காப்பாத்திரலாம் சார். ப்ளீஸ் சார். முடியாதுப்பா. எல்லாரையும் எல்லாத்தையும் நல்லா நடத்துவாங்கிற நம்பிக்கையோட சார் 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 அநியாயமா உங்களை கொண்டுட்டாங்களே. அடப்பாவி மச்ச பெருமாள், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். வணக்கம். சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார், நம்ம மில்லில் வேலை செய்கிற முக்கியமான போஸ்டிங்கில் இருந்த ஆளுங்களை எல்லாம் அந்த மச்சப்பெருமாள் நைட்டோட நைட்டா குடும்பத்தோட கடத்திட்டு போயிட்டான் சார். அது மட்டும் இல்லை சார்ஜ், நம்ம லேபர்ஸோட குழந்தைங்க போகிற 20 பசங்களை தீ வச்சு கொடு. நம்ம மில்ல இருந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆளை வச்சு தூக்கிட்டு போயிட்டான். ஆமாம் சார். 3 செக்யூரிட்டிங்களை கத்தியால குத்திருக்கான். நம்ம மில்லில் இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டை எரிச்சிட்டான். அதனால 500-600 சைக்கிள் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. நம்ம மில்லில் இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டை எரிச்சிட்டான். அதனால 500-600 சைக்கிள் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. உடனடியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணட்டும். அது நடக்கவே நடக்காது சார். ஏன் நடக்காது? ஏன் எப்படி சொல்றீங்க? சிட்டியில் இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த மச்சப்பெருமாள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க சார். ஏன் எடுத்துக்க மாட்டாங்க? பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸோட கடமை. போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். கம்ப்ளைண்ட் தரதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஜார்ஜ். லேபர்ஸ் எல்லாத்துக்குமே உயிர் பயம் வந்துடுச்சு. கடத்திட்டு போனவங்கள எங்க வச்சிருக்கான், அவங்க என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியல. இப்போ இருக்கிற நிலைமையில மற்ற லேபர்ஸ் எல்லாம் வேலைக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. டே ஷிஃப்ட் முடிஞ்சு நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆளுங்க வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு. ஆமாம் சார், டே ஷிஃப்ட்டுக்கு பாதி லேபர்ஸ் தான் வந்திருக்காங்க. போகிற போக்க பார்த்தா மில்லை இழுத்து மூட வேண்டியதாக போயிடும் போல் இருக்கு. என்ன சொன்னீங்க? மில்லை இழுத்து மூடுறதா? அதுக்கா பெரியவர் எல்லாத்தையும் என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போனாரு? நோ, இந்த உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் மில்லு ஓடணும்.
மில்லு ஓடணும்னா நீங்க மாறணும். நான் மாறணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா ஜார்ஜ், வச்ச பெருமாள் எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை சமாளிக்கணும்னா நாமளும் அவனை மாதிரி மாறணும். அவனை மாதிரி மாறணுமா? ஆமா ஜார்ஜ், அவனோட எல்லா தொழிலையும் நாமளும் இறங்கணும். அண்ட் ஐ ஃபார் அன் ஐ அண்ட் டீத் ஃபார் எ டீத்தும்பாங்க. முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும். அந்த மாதிரி ரவுடி அடக்கணும்னா நாமளும் ரவுடியாக தான் ஆகணும். அவன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டணும். சொல்றதுக்காக ஆயுதம் எடுத்தா தப்பு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஆயுதம் எடுக்கலன்னா அது அதை விட பெரிய தப்பு. நீ பயந்து பயந்து வாழ்ந்து 10,000 வருஷமா வாழ போற. வெறும் 2 நாள் வாழ்ந்தாலும் வீரனா வாழ. அவ அஸ்தி வரத்தை ஆட்டி காட்டுற. நேத்து ராத்திரி தூங்குனதா அவனோட கடைசி தூக்கம். இன்னிலிருந்து அவ தூக்கத்தை நான் தொலைக்கிறேன். ஏண்டா அந்த ஜார்ஜ தொட்டொன்னு நினைச்சு நினைச்சு அளந்து சாக்கடையை சுத்தம் பண்றதுக்காக சாக்கடையிலே இறங்குறேன். கொல்றதுக்காக இல்லைனாலும் காப்பாத்திக்கிறதுக்கு கத்தி எடுக்கிறேன். ஒரு நாட்டை காப்பாத்த ஒரு ஊரை அழிக்கலாம், ஒரு ஊரை காப்பாத்த ஒரு குடும்பத்தை அழிக்கலாம், ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை அழிக்கலாம். நான் 1000 குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக 10 மச்ச பெருமாளை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். மச்ச பெருமாள் இது பாருங்க. என்னால மறுபடியும் எல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்க முடியாது. அப்படி என்னதான் வேலை உங்களுக்கு? ஏதோ ஒரு முக்கியமான வேலை, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஜார்ஜ் பெர்னாண்டோவை கேள்வி கேட்க கூடாது, கேட்கவும் முடியாது. இல்ல இப்பதான் பெயிலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள என்ன? இது பாருங்க வக்கீல் சார், நீங்க பெயில் மூவ் பண்ணுங்க, ரயில் மூவ் பண்ணுங்க, ஆனா வேலை நடக்கணும், அவ்வளவுதான். என்னடா காத்துமுத்து, அவனை தூக்குனியா? இல்ல, அவன் வெளியூர் போயிட்டானே. அவன் வெளியூருக்கு போயிருக்கானா? நீ அங்க போய் அவனை முடி. எதுக்கு விட்டு வச்சிருக்க? போ. வாடா. எத்தனை முறை சொல்ல, எனக்கு தெரியும். இன்னும் 8 மாசம் இருக்கு. நீ கவலைப்படாம போ. சரி ஜார்ஜ்.
ஜூஸ் எடுத்துக்க. தேங்க்யூ. நீ சொன்ன விஷயத்த நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் 6 முறை யோசிச்சு பார்த்தேன். என்ன விஷயம்? நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் என் தம்பி ரகு பேர்ல எழுத போறதா சொன்னேன்ல, அதான். என்ன டிசைட் பண்ண? நீ சொன்னதான் கரெக்ட்னு டிசைட் பண்ணிட்டேன் பைரவி. நீ சொன்ன மாதிரியே ஒரு மறுஜென்மம் எடுத்து ரகு திரும்ப இப்ப வந்திருக்கான். பழசையெல்லாம் மறந்துட்டு அவன் இயல்பான ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள நான் சொத்து எழுதி வைக்கிறேன், உயில் அது இதுன்னு பேசினா அவன் இன்னும் குழப்பமாயிடுவான். நீ சொன்னபடிதான் நான் செய்ய போறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். இதுக்கு எதுக்கு மாதவி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ கொஞ்சம் சென்சிட்டிவ், அவ்வளவுதான். ஆமா, ரகு இங்க ரெக்கார்டிங் போயிருக்காரா? என்ன பைரவி இது? ரகு எனக்கு தம்பிண்டா, உனக்கும் தம்பி மாதிரி தான். அவனை போய் அவரு இவருன்ற அவனே சொல்லு. உனக்கு தம்பியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய மியூசிக் டைரக்டர். நான் எப்படி அவரை மரியாதை இல்லாம கூப்பிட முடியும்? அதெல்லாம் ஒரு மரியாதையும் பார்க்க வேண்டாம், அவனே கூப்பிடலாம். பார்க்கலாம், ட்ரை பண்றேன். ரகு இங்க ரெக்கார்டிங் போயிருக்காப்லையா? இல்ல, ரகு ஒரு ஹிந்தி பட கம்போசிங்காக கோவா போயிருக்கான். கோவாவா? ரகு ஒரு ஹிந்தி பட கம்போசிங்காக கோவா போயிருக்கான். கோவாவா? என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? இல்ல, அது இல்ல, எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல வந்தேன். அது போக மாதவி, என் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவால இருக்காங்க. ரகுராமன் நாங்க வரதா சொல்லியிருந்தா எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆமா, எப்ப போனா? 5 நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனா. பட் 1 வாரம் ஆச்சு, இன்னும் அவன் வரல. 1 வாரமா? வரட்டும் மாதவி. ரகு இதே சின்ன பையனா? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போன பையனை காணுமேன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? சினிமாங்கிறது கிரியேட்டிவ் ஒர்க். எதிர்பார்த்ததை விட வேலை சீக்கிரம் முடியலாம், லேட்டாவும் முடியலாம். வரட்டும், வெயிட் பண்ணுவோம். என்ன பண்றது பைரவி, என்னால என்ன மாத்திக்க முடியல. ரகு நான் இன்னும் சின்ன பையனா தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், போக போக என்ன நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் பைரவி. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருக்கு. என்ன நெருடல்? இல்ல பைரவி, சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பை ஏத்துக்க வேண்டி வந்துட்டதுனால என்னை சுத்தி நானே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். யாருமே நெருங்க முடியாத மாதிரி ஒரு கோபக்காரியா வளர்ந்துட்டேன். ஆனா என் தம்பி ரகுவ ரொம்ப மென்மையான குணமுள்ளவனா தான் நான் வளர்த்தேன். ரகு இது வரைக்கும் யார்கிட்டயும் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஏன் கோவம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன் மியூசிக் பண்ண படங்கள்ல கூட மெலடி இருக்குமே தவிர அதிரடி இருக்காது. அப்படிப்பட்ட ரகு இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறான். அதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஓ, இதானா மாதவி? ஏற்கனவே டென்ஷன் ஜாப், இதுல ரகு லைஃப்ல நடந்தது என்ன சாதாரண இன்சிடென்ட்டா? ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்ல வேற இருந்துட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வர்றது சர்வ சாதாரணம். இதெல்லாம் நீ மைண்ட் பண்ணிக்காத. உங்க 2 பேருக்குமே, குறிப்பா உனக்கும் நல்ல ரெஸ்ட் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் தேவை. பழசு எல்லாத்தையும் ப்ளீஸ் மறந்துடு. நிச்சயமா பைரவி, நான் ட்ரை பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். பை பை. ஜார்ஜ், நான் பைரவி பேசுறேன். சொல்லுங்க மேடம்.
எப்படி இருக்கீங்க? நான் நல விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணல. இப்போ எங்க இருக்க? எங்க இருக்கேனா? இது என்ன கேள்வி? எங்க இருக்கேன்னு கேட்டா சொல்லக்கூடாதா? இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோ எங்க வேணாலும் இருப்பான். உங்களுக்கு என்ன வேணும் அது மட்டும் சொல்லுங்க. ஊர்ல இல்லன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஊர்ல இல்ல. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? என்கிட்ட கூட சொல்லாம எப்படி போலாம்? மேடம், உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போணுமா? என்ன பேசுறீங்க மேடம்? நான் ஏதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரியும் நீங்க என் கிளாஸ் மிஸ் மாதிரியும் நான் ஊருக்கு போறேன், எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னு லெட்டரா எழுதி கொடுத்து போக முடியும். ஜார்ஜ், இந்த கிண்டெல்லாம் எதுவும் வேணாம். பி சீரியஸ். என்ன மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நாம இருக்கோம் தெரியுமா? நூலில அளவு தப்பா நடந்துகிட்டா கூட கைக்கு விலங்கு வந்துடும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஊருக்கு போயிட்ட. பொறுப்பு இருக்கிறதுனால தான் ஊருக்கு போயிருக்கேன். லாயர் மேடம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இங்க என்ன நம்பி ஒரு பெரிய ஊரே இருக்குது, ஆனா அங்க என்ன நம்பி ஒரு குடும்பம் தான் இருக்கு. அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஆனா அதை விட எனக்கு இதுதான் முக்கியம். ஏன்னா அது கமிட்மெண்ட், இது என்னோட கடமை. லாயர் மேடம், நீங்களே சொல்லுங்க, கமிட்மெண்ட் பெருசா இல்ல கடுமை பெருசா? இங்க பாரு ஜார்ஜ், இப்ப இருக்கிற நிலைமையில இது பெருசா அது பெருசான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க முடியாது. உன்னோட பிரசன்ஸ் எங்க தேவையோ நீ அங்கதான் இருக்கணும். ஏன்னா யாருக்கும் ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது. யாருக்கும் எந்த டவுட்டும் வரவே வராது. நான் அங்க இல்லைனாலும் மியூசிக் டைரக்டர் ரகுராமனோட எந்த ஒர்க்கும் பாதிக்கப்படல. ஒரு படத்துக்கு ஃபீடிங் போயிட்டு இருக்கு, இன்னொரு படத்துக்கு ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஜஸ்ட் 3 மணி நேரம் தான். ஓகே ஜார்ஜ், உன் இஷ்டம். எப்ப சென்னைக்கு வருவ? வேலை முடிஞ்சிடும். எப்ப வேலை முடியும்? லாயர் மேடம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எல்லா கேள்விக்கு என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சொல்ல வேண்டிய அவசியம் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோக்கு இல்ல. ஏன்னா நான் பதில் சொல்லி பழகிட்டா நீங்க கேள்வி கேட்டு பழகிடுவீங்க. அது ரொம்ப கெட்ட 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 ஹேபிட். புரியுதா? ஜார்ஜ், அதுவும் ஜார்ஜ் கிட்ட கேள்வி கேட்கறது அதை விட கெட்ட 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 ஹேபிட். ஓகே ஜார்ஜ். லாயர் மேடம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.